ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான HS3151 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே எக்ஸாமுக்கு இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்களுக்குள்ளே போனதுக்கப்புறமும் இதெல்லாம் மறக்காமல் பண்ணி கண்டிப்பாக அதிக மார்க்ஸ் எடுங்க. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இப்போ வரைக்கும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேலும் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும். அதாவது எல்லாருமே இந்த 3 நாள் நல்லா படிச்சிருப்பாங்க, நம்ம தான் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிட்டோம், ஸோ அது போக வந்து சரியாக படிக்கல இங்கிலீஷ், அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம மார்க் கம்மியாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வைக்காதீங்க. ஸோ அதேமாதிரி கொஸ்டின் கஷ்டமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒன்வேர்டாக தான் வரும். ஸோ அதனால் யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாரும் வந்து படிச்சிருக்காங்க, நம்ம படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வைக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 3 நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே ஒன்வேர்டு தான். நீங்கள் ஒரு நாளில் கூட அந்த ஒன்வேர்டை கவர் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க, நம்ம இவ்வளோ படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யாரை கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதே மார்க்ஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு உங்களை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ எக்ஸாம் சொல்லிட்டோம், இந்த எக்ஸாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆன்சர் கூட கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக இருந்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ், அதாவது ஹால் டிக்கெட், ஸ்கேலு, பென்சிலு, எரேசர், லெட்டு, பிளாக் லெட் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க, மறந்துடாங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்குள்ளே போனதுக்கப்புறம் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். ஒன் வேர்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அனெக்சரில் வந்து நல்லா டிக் பண்ணுங்கள். எல்லார்ட்டையும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ அனெக்சரில் ஃப்ரண்ட்டில் இல்லாட்டி பேக்கில் வந்து நிறைய பேர் டிக் பண்ணாமல் விட்டுறீங்க. ஸோ அதே மாதிரி மாற்றி டிக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இந்த ஃப்ரண்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை யாருமே ஒயிட்னர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண இல்லாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதுறப்ப வந்து ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் கண்டிப்பாக கரெக்டாக எழுதுங்க. ஸோ அதே மாதிரி எங்கே எதை ஃபில் பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ மால் ப்ராக்டிஸ் என்ன பண்ணால் விழும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க, என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து அந்த ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக எழுத பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு முடிஞ்சாலும் வந்து பின்னாடி இருக்க அந்த எஸ்ஏ இல்லாட்டி உங்களுக்கு அந்த பேசேஜ் அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன் வேர்டு தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடுறீங்க, லாஸ்ட்டு உங்களுக்கு தோன்றப்போ வந்து இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து மாற்றுவீங்க. ஸோ அப்படி மாற்றுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு நீட்னஸ் இருக்காது. அதே மாதிரி பேப்பரை வந்து நீட்னஸாக வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் என்ன ப்ரோ இருக்குது, பேப்பர் எப்படி நீட்னஸ் ஆக்கிறதுனா கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க. ஸோ முடிஞ்சாலும் பேசேஜ் எஸ்ஏ இருக்குன்னா அதை வந்து பேஜஸ் நிறையா கொண்டு போக பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒன் வேர்டு இருக்கனால பேஜஸ் கம்மியாக தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை முடிஞ்சாலும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள். அந்த பேசேஜ் எஸ்ஏலாம் வந்து கொஞ்சம் பேஜஸ் நிறைய கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 16 மார்க்ஸ் போடணும். நீங்கள் 2 பேஜ் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 16 மார்க் போடுவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் போட மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் வந்து எவ்வளோ அலாட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேஜஸ் எழுத பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் அதிகமாக இருக்கனால முடிஞ்சாலும் வந்து பேஜஸ் அதிகமாக கொண்டு போக பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கரெக்டாக போடுங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி எழுதாதீங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிளானிங் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கனால நான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து வேகமாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் அவசரமாக முடிச்சுட்டு நீங்கள் போக பார்க்காதீங்க. ஸோ முடிஞ்சாலும் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இது கொடுத்த 3 ஹவர்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த 1 ஹவரில் போய் படிக்கிறத நீங்கள் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா 2 எக்ஸாமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ அதேமாதிரி இந்த எக்ஸாம் முடிச்சோன்னா நம்ம வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் இதெல்லாம் சொல்லிட்டு ஒன் வேர்டுக்கு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இப்போலாம் நீங்கள் வந்து ஆன்சர் மட்டும் எழுதிட்டு பின்னாடி இருக்க எஸ்ஏ பேசேஜில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனால உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தான் மார்க் கிடைக்க போகுது. ஸோ இப்போலாம் நீங்கள் பின்னாடி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணீங்க, அந்த பேஜஸ்லாம் நிறைய கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு ஒரு ரீசெக்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரீசெக்அப் பண்ணுங்க. ஏன்னா ஒன் வேர்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேற கொஸ்டினுக்குரிய ஆன்சர் எழுதிட்டு ஆப்ஷனை கரெக்டாக போட்டுருக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனை மாற்றி போட்டுட்டு நீங்கள் வந்து ஆன்சரை கரெக்டாக எழுதிருக்கலாம். ஒரு சில டைம் வந்து நீங்கள் டோட்டலாகவே வந்து வேற ஒரு ஆன்சர் ஒன் வேர்டு வந்து எழுதிருக்கலாம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து ஒன் வேர்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக வந்து தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டே எழுதிருங்க. ஸோ அப்படி தெரியல அப்படின்னா யோசிச்சுட்டு கடைசியாக கூட அதுக்கு ஃபில் பண்ணிடுங்க, ஆனால் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஒன் வேர்டு பார்க்க நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே பேக்கில் வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான். பேக்கில் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டு எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க, ஸோ அதனால் பின்னாடியும் எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ மைண்ட் செட் வரும். ஸோ அதனால தான் அதே மாதிரி நீங்களும் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஸோ அதனால் வந்து ஒன் வேர்டு வந்து நல்லா பாருங்கள். ஸோ நாளைக்கு எக்ஸாம்களில் போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேளுங்க, இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுக்குறத வச்சு கூட நீங்கள் வந்து இந்த எஸ்ஏ பேசேஜ்லாம் வந்து ஓனாக கூட கிரியேட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.